வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் சொல்லி கொடுக்குறேன். வாழைப்பூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாழைக்காய் சாப்பிட்ருப்பீங்க, வாழைத்தண்டு சாப்பிட்ருப்பீங்க, வாழைப்பூவில் பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க, அப்புறம் வாழைப்பூவில் சாம்பார் வச்சு சாப்பிட்ருப்பீங்க. இன்னும் நிறைய ஐட்டம் உங்கள் வீட்டில் பண்ணியிருப்பாங்க அந்த இதில். ஆனால் யாருமே அதோட மடல் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுதான் மடல், அதோட அது இப்படி தூக்கி போட்டுருவாங்க பண்ணிவிட்டு. ஸோ இதில் நிறைய சத்து இருக்குது. இந்த சத்து யாருக்குமே தெரியல. இது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன். இது பண்ணி தூக்கி போடுறதுல எப்படி ஆட் ஆன் ப்ராடக்ட் உங்களுக்கு எல்லாமே தூக்கி போட்டுட்டோன்னா முடியாது. இல்லை இது எப்படி யூஸ் பண்ணணும், கொஞ்சம் நம்ம மைண்ட் அப்ளை பண்ணணும். இது எவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஃபுல்லாக ஃபைபர். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக ஃபைபர். இது நேச்சுரல் ஃபைபர், கடவுள் கொடுத்த ஃபைபர். அதனால் இதில் எப்படி பண்ணுறது, எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாம் உனக்கு பண்ணுறப்பன்னு சொல்கிறேன். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸு எல்லாம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்களேன். நீங்கள் எல்லாம் அப்படியே பார்த்து தெரிஞ்சுட்டு உங்கள் வீட்டில் நீங்களும் பண்ணலாம். பாருங்களேன், இதுதான் வாழைப்பூ, முழு வாழைப்பூ. இதில் நான் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மடலை இந்த போர்ஷன் வேண்டாம். இதை கட் பண்ணி இங்கே தனியாக வச்சுருக்கேன். இது வேண்டாம், ஜஸ்ட் த்ரோ இட். இந்த மாதிரி மடலை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு சின்ன பவுலில். நெக்ஸ்ட் கொஞ்சம் கருவேப்பிலை, எண்ணெய் நீங்கள் எது யூஸ் பண்ணால் ரீஃபைண்ட் ஆயில் நல்லது, நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. உப்பு வச்சுருக்கேன், கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க நல்லது. ஒரு நல்ல கொஞ்சம் ஃபியூஜ் அமௌண்ட் ஆஃப் கொஞ்சம் புளி வச்சுருக்கேன், டேமரிண்டு. இங்கே பாருங்களேன், மஞ்சப்பொடி, கடலை பருப்பு, பேடகி மிளகா, ஆர்டினரி சென்னை சில்லி, நீட்டு மிளகா, அப்புறம் கொள்ளு பார்த்திங்களா, கொள்ளு வச்சுருக்கேன். இது வெல்லம் கொஞ்சம், உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வேர்க்கடலை. ஓகேங்களா. அப்புறம் இதை எப்படி பண்ணணுங்கிறது இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒன்றா யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறேன். வாழைப்பூ மடல் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ இதை எண்ணெய் எடுத்து கடாயில் விட போகிறேன், அடுப்பத்தை விட போகிறேன். ஓகே. பற்ற விட்டுருக்கேம்மா, கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு அது கொஞ்சம் எண்ணெய் விட போகிறோம். பார்த்துக்கிறீங்களா, எண்ணெய் விட்டுட்டு அதில் பெருங்காயம் போடுவோம் ஃபஸ்ட்டு. நல்லா ஃப்ரை ஆகிடுத்துமா, அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் வேர்க்கடலை, ஒரு கொள்ளு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாருங்கள் 2 மிளகாவும் இதில் போட்டு வறுத்துற போகிறோம். நல்லா ஆயில் கோட் ஆகிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மடலை போட்டுருவோம். நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை போட்டுருவோம். கருவேப்பிலை உங்கள் இஷ்டம் போட்டுக்கிறது, பட் போட்டால் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், உடம்புக்கு நல்லது. பிளட் ப்யூரிஃபையர் தானே இது கருவேப்பிலை. இந்த தோலில் நிறைய ஃபைபர் இருக்குது. சுகர் பேஷண்ட் இதை நல்லா சாப்பிட்லாமா. பிபி சுகர் பேஷண்ட் எல்லார் வீட்லையும் யாராலும் ஒருத்தர் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ப்ரெட்டில் போட்டு சாப்பிட்லாம், ஒன்றும் இல்லை பசிக்கிறதுன்னா. அப்புறம் சப்பாத்தியில் சாப்பிட்லாம், பூரி சாப்பிட்லாம், சாதத்துக்கு சாப்பிட்லாம். நீங்கள் தேடி அலைய வேண்டாம். ஏதாவது ஒன்று வேணும்னு கடைக்கு போய் அந்த கெமிக்கல்ஸ் போட்டதெல்லாம் வாங்கி சாப்பிடாம அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டு உங்கள் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் மஞ்சள் பொடி போடுறேன். இது நல்லா கொஞ்சம் ஆறினதும் மிக்சியில் போட்டு அரைக்கும்போது லாஸ்ட்டில் நம்ம இந்த வெல்லத்தை இதில் போட்டுருவோம்.
பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருக்கு, கொஞ்சம் நல்லா ஆறி இருக்குது. இப்போது இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறமா இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். புளி தண்ணி அதில் விட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த உப்பு போட்டணும், வெல்லம். இப்போது எல்லாம் கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை அப்படியே கிரைண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் புளி தண்ணி விட்டே கூட நீங்கள் அரைக்கலாம். மிக்சியில் நல்லா போட்டு நைஸாக அரைச்சாச்சு. இதை வந்து இப்போது கடாயில் கொஞ்சம் இருக்கிற பாக்கி இருக்கிற எண்ணெய் இதில் விட்டுருங்க. விட்டுவிட்டு அடுப்பு பற்ற விடணும். அடுப்பு பற்ற விட்டுவிட்டு ஸோ இப்போ எல்லாம் போட்டாச்சு. ஜஸ்ட் நம்ம தாளித்து கூட்டணும், அவ்வளோதான். உப்பு போடணும், வெல்லம் போடணும். ஒரு 2 ஸ்பூன் தாராளமாக நீங்கள் வந்து கடுகு போடலாம். கடுகு தாம்மா, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக கடாயில் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். ஸோ வாழைப்பூ மடலில் எவ்வளோ நல்ல இது ஆகிடுச்சு பாருங்கள். சட்னி மாதிரியும் இருக்குது, ரசித்து சாப்பிட்லாம். தொகையல் மாதிரி இருக்குது. உங்களுக்கு எதுன்னு வெளியூருக்கு போனால் கூட எல்லாத்துக்கும் கையில் தொட்டுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ப்ரெட்டில் நடுவில் பட்டர் இது மேலே போட்டு சாப்பிட்லாம். இதில் எல்லாம் உப்பு காரம் எல்லாம் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிபி சுகர் இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்லாம். இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எந்த டாக்டரும் இது சாப்பிடக்கூடாதுன்னே சொல்ல மாட்டாங்க. இது ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நல்ல டைஜஷன் ஆகும். ஃபைபர் ஃபுல்லாக இது ஃபைபராக இருக்கிறதுனால குண்டாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இழைக்கிறது திஸ் இஸ் ஆல்சோ ஒன் மெடிசன். இப்போ பாருங்கள், இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடணும். கொஞ்சம் இதாக ட்ரையாக இருக்குது. அந்த எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். ஸோ இதுக்கு 2 கப்பு எண்ணெய் தேவைப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், அது விட உங்களுக்கு தெரியும். எண்ணெய் விட்டால் ரொம்ப நாளைக்கு ப்ரிசர்வேஷன் நல்லாயிருக்கும். உப்பு போட்டாச்சு. இதில் வந்து வெல்லம் போட்டாச்சு. நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. வெல்லம் எல்லாம் கலந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்து நீங்கள் பாட்டிலில் நல்ல ஸ்டீல் கண்டெய்னரில் போட்டு ட்ராவலிங் யூஸ் பண்ணலாம். ஹாஸ்டலில் இருக்க பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் சாப்பிட்லாம். வயசானவங்கள இது ஒரு தரம் பண்ணி வச்சுட்டானா 3 மாதத்துக்கு உங்களுக்கு சைட் டிஷ்ஷு கவலையே பட வேண்டாம். உடம்புக்கும் நல்லது. வீட்டில் யாரானு கெஸ்ட் வந்தால் கூட டக்குன்னு சட்னி அரைக்க முடியலேன்னு கவலைப்பட வேணாம். இதை போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்லாம். இல்லை எல்லாம் உப்பு புளி எல்லாம் போட்டிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புக்கு மெயினாக ரொம்ப நல்லது. போனுக்கு நல்லது. உங்களுக்கு வந்து நம்மளோட பிளட் வெசல்ஸ் எல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். நம்ம பிளட்டை நம்ம நல்லா வச்சுருந்தால நம்மளுக்கு ஒரு டிசீஸும் வராது. பிளட்டு தான் மெயின் எல்லாருக்கும். பிளட்டு போன் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் பாருங்கள். நல்லா சாப்பிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுட்டு இருக்கிறதே சாப்பிட்றதே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். ஸோ இது நல்லா சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ பதம் வந்துடுது. எண்ணெயெல்லாம் சைடில் விட்ட எண்ணெயெல்லாம் சைடில் வருது. இதுதான் கரெக்டான பதனம். எல்லாத்துலேயும் ஒரு ட்ராப் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணால் தெரிஞ்சுக்கணும். ஒட்டாமல் கீழே விடும். அப்போ நிறுத்திடுங்க, அவ்வளோதான். சைடில் அப்படியே எண்ணெய் வரும் பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வாழைப்பூ மடலில்
எப்படி தொக்கு பண்ணி சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ரெசிபி ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வாழைப்பூ வாங்கினதும் அந்த இதை தூக்கி போட்டுறாதீங்க. நல்லா வச்சுட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ இதை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ப்யூரு ஹர்பல், அது வந்து நம்ம பாடிக்கு நம்ம சிஸ்டமே நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட கோல்டன் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ரெசிபியில் சந்திக்கிறேன். பி வித் அஸ் ஆல்வேஸ். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்பவும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.